வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. மலர்மூல அபிவிருத்தி மேம்படுங்கிற அமைப்புக்கு இப்ப 2-3 நாளுக்கு முதல் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது. அதுல எங்களை ஒரு அன்பர் தொடர்பு கொண்டு இப்படி உடுவில்ல மிகவும் வறிய நிலையில ஒரு குடும்பம் இருக்கு, அவைக்கு உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ண முடியுமோன்னு கேட்டிருந்தவர். அவற்றை வேண்டுகோளுக்கு அமைய இன்றைக்கு அந்த குடும்பத்தை நேர்ல போய் பார்த்து என்ன செய்யலாம்னு முடிவெடுக்க போறோம். அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாங்க உடுவில்ல பெட்ரோல் ஸ்டேட்டுக்கு பக்கத்துல ஆலடி என்ற இடத்துலதான் நிக்கிறோம். இங்கதானே அந்த குடும்பம் இருக்கணும். இதுதான் அவையின் வீடு. உள்ளுக்கு போய் பாப்போங்க அவையின் நிலைமை எப்படி இருக்குன்னு. இந்த குடும்பத்துல 7-17 வயசு வரையான 5 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கணுமா. தாய் இல்ல, தாய் இள வயசுலேயே பாம்பு கடியால இறந்துட்டா. இப்ப அந்த பிள்ளைகள் பேத்தியாரையும் தகப்பனாரையும் மரவணைப்புலதான் வாழ்ந்து வரணும். இந்த இடப்பிறப்பு குறைஞ்ச சின்ன வீட்டுலதான் இவ்வளவு பேருமே இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு இன்னொரு பிரச்சனை தண்ணி பிரச்சனை. ஒரு குழாக்கிணர் இருக்கு, அதை அடிக்கிற அந்த கேன் பம்ப் பழுதா போடுது. இதால தண்ணி அடிச்சு கரணை தூக்குறதான தண்ணி வரும். அன்றாடம் குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கும் மிகவும் கஷ்டப்படுகினார். ஆரம்பத்துல இந்த அம்மா வேலையை போய் கொண்டிருந்திருக்கிறா. இப்ப தன் மகள் இறந்தா பிறகு பிள்ளைகளை பார்க்கணும்ன்றதுக்காக அந்த வேலையை கைவிட்டுட்டு வீட்டுல இருந்து இந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். தகப்பன் தான் இவ்வளவு நாளும் இந்த குடும்பத்தை கொண்டு நடத்தி கொண்டிருந்திருக்கிறார். இப்ப தற்சமயம் 10 மாசமா அவராலையும் வேலையை போக முடியாத ஒரு நிலை. மரமறிகிற வாள் கையில வெட்டி 64 போட்டிருக்கிற. அன்றாடம் தங்களோட வாழ்க்கைய கொண்டு நடாத்துறதுக்கே இந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்படணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த பிள்ளைகள் கல்வியை கைவிடையில. 5 பிள்ளைகளுமே கல்வியில முதலாம் பிள்ளைகளா இருக்கணும். ரிப்போர்ட் காட்ட வேணும்னா பாக்கலாம். நீங்கள் எல்லாருமே முதலாம் பிள்ளைகள். பாம்பு எடுத்து வந்து விட்டார். எங்க கணவனும் செஞ்சுட்டு 5 பிள்ளைகள். மருமனுக்கு கை முடிஞ்சு 64 தையல் போட்டுருக்கு. அவங்களுக்கு எத்தனை பசங்க? 5 பிள்ளைகள். 5 பொம்பளை பிள்ளைகள இல்ல 5 ஆம்பளை பிள்ளைகள். 5 ஆம்பளை பிள்ளைகள். 5 பேரும் படிக்கணும். மூத்தவருக்கு எத்தனை வயசு? மூத்தவர் 17 வயசு, 7 படிக்கிறேன். மற்றவர் படிக்கிறேன். மற்றவர்கள்லாம் சின்ன சின்ன. மற்றவர் 8 ஒரு ஆள் படிக்குது, ஒரு ஆள் 7 படிக்குது, ஒரு ஆள் 2 படிக்குது. நிறைய கஷ்டம் இல்லையா எனக்கு இந்த குட்டிகளை படிக்கிறதுக்கு. எனக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் உதவி செய்தா போதும் இல்லையா. உங்களை மேண்டாட்டமாக கேட்குறோம். 5 பேரும் நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் மருமகனும் எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கிறீங்களா? கேட்டு போனேன். உங்களோட வீட்டுக்காரரு போயிட்டாரு. எத்தனை வருஷம் இருந்து? மகன் சேர்த்து 6 வருஷம், மகன் சேர்த்து 5 வருஷம் ஆகுது. சாப்பாட்டுக்கு இதுக்குள்ள என்ன செய்றீங்க? அதாவது கை முடிஞ்ச முன்னம் எங்களை கவனிக்க பிள்ளை குட்டிகளை என்ன கை முடிஞ்சுட்டு 10 மாதம் 10 மாதம் இப்படித்தான் உங்களை போல அன்னைக்கியோட வைக்கிறோட அப்படி வெளிநாட்டுக்காரர்கிட்ட உதவிகள் கேட்டு படிப்பு உதவியால இந்த 10 வருஷமா 10 மாசமாக பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம். கஷ்டம் தானே. சாப்பாடெல்லாம் பிள்ளைகள் சத்தான சாப்பாடு இல்லை. காலையில பானை பிஸ்கெட்டு மனுஷன் மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானம் பூ காட்டி கொடுத்தேன். நான் கடுப்பு உருளைக்கிழங்கு போட்டு பால் கறி காட்டி கொடுத்தேன். அது மட்டும்தான். கஷ்டம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு படிப்புக்கும் வயிற்று சாப்பாட்டுக்கும் உணவு வந்தால் காணும் சத்தான உணவு. இந்த வீட்டில் எல்லாரும் இருக்கீங்க. இப்ப இந்த குடும்பத்துல இருக்க பிள்ளைகள் தங்களோட கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு யார்கிட்டையும் உதவி கேட்க வேண்டிய நிலையில தான் இருக்கணும்.
அது மட்டும் இல்ல இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது கோழி வளர்ப்பு அந்த மாதிரி ஏதாவது உதவி செய்தா அவைக்கு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான காணொளி இதோட முடியும். மீண்டும் அடுத்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெஃப்னா.